ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 21 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்யா வீட்டுக்குள்ள வந்தோடனே அண்ணாமலை கிட்ட பாட்டி கிட்ட எல்லாம் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு உனக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ்னு அம்மா சொன்னாங்கன்னே, ஆமா இந்த மாதிரி அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் இல்ல, அதனால அவங்களுக்கு எதனாச்சும் நான் உழைச்சி சம்பாதிச்ச காசுல வாங்கிட்டு வரலான்னு கொண்டு வந்தேன் அப்படின்னோடனே வீட்டில் எல்லாரும் அப்படியே மீனாக்கு என்ன செய்யறேன்னு தெரியல அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ உடனே மீனா சொல்லுவாங்க, நானே வாங்கிக்கிறேங்கன்னொடனே நீயே கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து வாங்கி, அப்போ உடனே அவங்க சத்யா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பிடிச்ச கலர்ல தான் ஷர்ட் எடுத்திருக்கேன்னொடனே அந்த ஷர்ட் எடுத்து எல்லார் முன்னாடியும் அவர் போட்டிருந்த ஷர்ட்டை கழட்டிட்டு சத்யா வாங்கிட்டு வந்த ஷர்ட்டை போடுறாரு. அப்போ அண்ணாமலை நல்லா இருக்குடா, உனக்குன்னே அளவெடுத்து தைச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறமா மாலை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. பாத்தியா உங்க யாருக்கா தோணிச்சான்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் மாலை மாத்திக்கிறாங்க. அப்புறமா சத்யா கிட்ட இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, நான் உங்களுக்கு எதனாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு கேக் எடுத்து வாயில ஊட்டி விடுறாரு. அப்புறமா எல்லாரும் பேசிட்டு கிளம்புறாங்க. அப்ப சத்யா கிட்ட வந்து முத்து தனியா பேசுறாரு. இங்க பாரு, ஏற்கனவே நீ ஒன்றும் உங்க அக்காக்கும் எனக்கும் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நீ இதெல்லாம் வாங்கிட்டு வரல. பிரச்சனை பண்றதுக்கு தான் இங்க வந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் பிரச்சனை பண்ணியிருந்தேன்னா என் பொண்டாட்டி கஷ்டப்படுவா. நீ வந்து உழைச்ச காசுல வாங்கிட்டு வந்திருந்தேன்னா நானே உன்னை பன்னீர் தெளிச்சு வர வைத்திருப்பேன். இனிமே இந்த மாதிரி இருந்தேன்னா கையை மட்டும் இல்லை காலையும் சேர்த்து உடைச்சிருவேன். சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அப்ப மீன் அங்க நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. போன்னு சொல்லி முத்து அனுப்பி விட்டுருந்தாரு. இப்ப வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்லாருமா சும்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி கிட்ட விஜயா வந்து கேக்குறாங்க இந்த மாரி, எல்லாருமே வந்து நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னோடனே, இப்ப ரோகிணி என்ன சொன்னாங்கன்னா, அதுவும் நல்லா தானே இருந்துச்சுன்னோடனே, இப்ப பார்த்தோன்னா எல்லார் வீட்ல இருந்து வராங்க. உங்க வீட்ல இருந்தா யாருமே இல்ல. உங்க அம்மா இருந்திருந்தா கூட வந்திருப்பாங்க பாவம்ன்னு சொல்லிட்டு விஜயா போனோனே, இப்ப ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆகி அவங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. பேசிட்டு நாளைக்கு வந்து உன்னை நேர்ல பாக்குறேம்மா அப்படின்னோடனே, மனோஜ் வரமா இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்துவும் மீனாவும் மாடியில போய் படுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "ஏன் இவங்க 2 பேர் மட்டுமே டெய்லி வெளியில படுக்கணும்?" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ உடனே மனோஜ் வந்து ரோஹிணி, "வா வா காலையில சீக்கிரம் போகணும்ல" சொல்லி கூப்பிடுறாரு. "பாத்தியா பாட்டி இந்த ஓடுகளையே" அப்படின்னோடனே, இப்போ ரவியும் ஸ்ருதியும் என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க கூட மாடியில போய் படுத்துக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் தானே நீங்க உள்ள போய் படுங்க" அப்படின்னோடனே, அப்புறம் இவங்க 2 பேருமா வேணாம்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க. அப்போ அந்த டென்ட் இருந்துல்ல, அத வந்து ஸ்ருதி வந்து மீனா கிட்ட குடுத்து விடுறாங்க. இவங்க 2 பேரும் மேல போய் டென்ட் போட்டு அதுக்குள்ள உட்காந்து நிலாவ பத்தி பாட்டு பாடி அந்த மூமெண்ட்ட நல்லா என்ஜாய் பண்றாங்க முத்துவும், மீனாவும். இங்க என்ன ஆகுதுன்னா, பாட்டி அண்ணாமலை கிட்ட வந்து "ஒண்ணு மாடியில ரூம் கேட்டு, நாளைக்கு வந்து இன்னும் காசு வேணுனா கூட என்கிட்ட கேளு. 3 பேர் இருக்காய்ங்களா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்போ வீட்ல நான் எல்லாம் பேசிட்டு சொல்றேன்ம்மா அப்படிங்கிற மாரி அவங்க அண்ணாமலை சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ரூம்ல படுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப மீனா வந்து பாட்டிட்ட கேட்குறாங்க. அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும்னோனே, கஷ்டமோ, நஷ்டமோ வீட்ல எல்லாரும் பகிர்ந்துக்கணும். அதனால அவங்க ரூம்ல நீ போய் படு அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. நைட் என்ன ஆகுதுன்னா, ரோஹிணியும், மனோஜும் வேகமா ஆளுக்கு முன்னாடி போய் ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. வெளியில நின்னு முத்து கத்துறாரு. "டேய் ஓடுகளி வெளியில வாடா, வெளியில வாடா" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.